அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மு எக்ஸாம்பிள் 7.1. ஓகேவா? கொஸ்டின் பாருங்கள். A cylindrical drum has a height of 20 cm and a base radius of 14 cm. Find its curved surface area and the total surface area. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் கொடுத்துருக்காங்க 20 cm. ஹைட்டு நம்ம ஹச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஹைட்டு 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் 14 சென்டிமீட்டர். நம்மளுக்கு ரேடியஸ் அப்படின்னாவே ஷார்ட் ஃபார்ம் வந்து 6. ஸோ ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிறது ஹைட்டும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம்மில் இருக்கக்கூடிய ஹைட்டு ரேடியஸ். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஃபஸ்ட் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம ஷார்ட் ஃபார்மாக எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிஎஸ்ஏ ஃபஸ்ட் லெட்டரை கர்வ்டு ஃபஸ்ட் லெட்டர் சி, சர்ஃபேஸ் எஸ், ஏ. ஸோ சிஎஸ்ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கான ஃபார்முலா வந்து 2/RH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பார்த்துக்கோங்க. சிஎஸ்சியோட ஃபார்முலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதோட ஃபார்முலா 2/RH ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? டிஎஸ்ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2/R × H + R ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு சிஎஸ்சியை கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கான ஃபார்முலாவும் தெரியும். டிஎஸ்சியை கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்டும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? சிஎஸ்சியை கண்டுபிடிப்போமா? அதாவது சிஎஸ்சின்னா என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர். ஃபார்முலா என்ன ரைட் பண்ணியிருக்கோம்? 2/RH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? நமக்கு வந்து இப்போ அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். 2 அப்படியே வச்சுக்கிறோம். பையோட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? பையோட வேல்யூ என்னது? பை அப்படின்னாவே 22/7. ஓகேவா? அதை இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 14. ஆரோட வேல்யூ, ஆர்னா ரேடியஸ் 14. ஓகேவா? இன்ட்டு ஹச் எவ்வளோது கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர். 20. அப்போ ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நம்ம யூனிட்ஸ் என்னென்னு போட்டுக்கிறோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணலாம். 177. இப்போ 7 14 கேன்சல் பண்ணுறோம். 177 2 7s are 14. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். 2 × 20 2 × 2 × 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 22 என்ன வரும்? 44. 44 × 2 × 20 மல்டிபிள் பண்ணுங்கள். 42 × 2 88 வருமா? 88 × 20. இப்போ இன்னும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 8s are 16. பேலன்ஸ் 1 2 8s are 16. 16 + 1 17 0. ஓகேவா? 0ஓட மல்டிபிள்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? சிஎஸ்ஏ அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். ஓகேவா? டிஎஸ்ஏ அப்படின்னு சொன்னால் என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதுக்கான ஃபார்முலா என்ன ரைட் பண்ணியிருந்தோம்? ஆல்ரெடி இங்கே பாருங்கள். 2/R ×
H plus R ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு வேல்யூவும் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். 2 அப்படியே இருக்கும். பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ரேடியஸ் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 14 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 20 ப்ளஸ் ஆரோட வேல்யூ எவ்வளவு ரேடியஸ் வந்து 14. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். 22 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14 வச்சுட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. 20 + 14 எவ்வளோ வரும் 34. ஓகேவா? யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே சென்டிமீட்டர் இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7 7 2 7 are 14. பேலன்ஸ் நம்பர் என்ன இருக்குது 2 இன்ட்டு 22 இன்ட்டு 2 இந்த 34 வந்து இன்ட்டு 34 தான். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்பர் எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2வை 22ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 44. நெக்ஸ்ட்டு 2வை 34ஓட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். இல்லையா 2வை இந்த வச்சுருந்து இந்த மாதிரி ஈஸியாக கூட நீங்கள் மல்டிபிள் எப்படி ஈஸியாக மேக்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 44ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 88 இன்ட்டு 34 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறோம் 88ஐ 34ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? 8 4s are என்ன வரும் 32 32க்கு 2 கேரி ஓவர் 3 8 4s are 32 32 + 3 35. நெக்ஸ்ட்டு 3ஐ 8ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். 8 3s are 24 24க்கு 4 கேரி ஓவர் 2 8 3s are 24 24ஓட 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 26. 2 9 9. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ தான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, தேங்க்யூ.